இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் நில்லு. நீதானே? என்ன வேணும்? யார் நீங்க? நீதானே அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல பாம்பு வச்ச? யார் நீங்க? என்ன பாம்? என்ன கல்யாண மண்டபம்? என்ன உளறீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. டேய் சும்மா நடிக்காத. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் முகம் என் மனசுல அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. உன் பேர் என்ன? முதல்ல அதை சொல்லு. இங்க பாருங்க, நீங்க யாருங்க? நீங்க பாட்டுக்கு கண்டதெல்லாம் உளறிட்டு இருக்கீங்க, பேரை வேற கேக்குறீங்க. அன்னைக்கு மண்டபத்துல பாம்பு வச்சு என் மொத்த குடும்பத்தையும் கொன்னு என் அனாதையாக்குனவ நீதான். கேஸ்ல பாம்பு செட் பண்ணி வெடிக்க வச்சவன் நீதான். நீ அதுக்காக பணம் கொடுத்தத நான் என் கண்ணால பார்த்தேன். அவங்கிட்ட நீ என் குடும்பத்தை கொல்ல சொன்னதையும் பார்த்தேன். அன்னையில இருந்து உன்னதாடி நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஓ காட், அன்னைக்கு பாரதி ஃபேமிலிக்கு வச்ச டார்கெட் மிஸ் ஆகி இவன் ஃபேமிலி சுத்தமா அழிஞ்சு போயிருக்கு. இவன் அன்னைக்கு என்ன பார்த்திருக்கான். நான் எப்படி இவனை மிஸ் பண்ணேன்? இங்க பாருங்க, நீங்க எதை பத்தி பேசுறீங்க, என்ன பேசுறீங்கன்னு சுத்தமா எனக்கு புரியல. நீங்க சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இல்ல இல்ல, இவளேதான், இவதான். இல்ல, இவ கண்ணுல போய் தெரிஞ்சது. இவளை விடக்கூடாது. என்ன நிஷா, என்னாச்சு? ஏன் இவ்ளோ வியர்டா பிஹேவ் பண்ற? யார் அவன்? ஆமா, மனோ. அவனுக்கு என்ன? வாட்? மனோவா? உனக்கு அவனை தெரியுமா? யார் அவன்? பாரதியோட தம்பி. மித்ரா, என்ன சொல்ற? பாரதியோட தம்பியா? ஷோ, ஆமா. இப்ப என்னாச்சு? அதுதானே நான் அப்பல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? கூட பிறந்தவனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா தம்பின்னு சொல்லிதான் அவ கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கான். சரி, இப்ப என்ன விஷயம் அத சொல்லு. மித்ரா, முதல்ல நான் இங்க இருந்து கிளம்புறேன். உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ஏய், உனக்கு என்னதான் ஆச்சு? ஏதேதோ சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க. அவன் யாரு இவன் யாருன்னு என்கொயரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இப்போ எதுவுமே சொல்லாம கிளம்புறேன்னு சொல்ற. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. ஆதி யுஎஸ் கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாரதியை கொலை பண்ண பிளான் பண்ணோம்ல, ஞாபகம் இருக்கா? அதுல பாரதி செத்து போயிட்டான்னு நம்ம நம்பணும். ஆனா அன்னைக்கு செத்து போனது பாரதி இல்லைன்னு நமக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தானே தெரியும். அன்னைக்கு பாம்பு பிளாஸ்ட்ல செத்து போனவங்களோட தம்பி தான் இவன். நாங்க இருந்ததையும் அந்த பிளாஸ்ட் பண்ணவனுக்கு பணம் கொடுத்ததையும் இவன் பார்த்திருக்கான். இவன் தான் ஐ விட்னஸ். என்ன பார்த்ததும் கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இது பண்ணதுக்கும் எனக்கும் சம்மதம் இல்லைன்னு சமாளிச்சு அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். இதுக்கு மேல நான் இங்க இருந்து அவன் என்ன பார்த்தா பெரிய பிரச்சனையாயிடும். மித்ரா, ஹாப்பி பர்த்டே ஆதி. Thank you. அப்படியே நான் கிளம்புறேன், ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. இருங்க நிஷா, நீங்களே போனா எப்படி? நானும் சொன்னா ஆதி, பட் கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்றா. அவதான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்றாளே. ஓகே, வில் மீட் அட் சம் டைம். ஓகே, பாய். பாத்து போயிட்டு வா. சரி, நீங்க பாருங்க, அது நாங்க பேசிட்டோம். அடியே, தட்டெல்லாம் இல்ல, போய் தட்டெல்லாம் எடுத்துட்டு வாங்க போங்க. 2 கெஸ்ட் புதுசா வந்தாங்க, அவங்களுக்கு யாரும் கூல் ட்ரிங்க்ஸ் குடுக்கல, குடுங்க போங்க. சரிங்க, நான் போய் கொடுக்குறேன். எங்க போறீங்க? ஜூஸ் குடுங்க, நான் போய் குடுக்குறேன். இல்ல, நானே கொண்டு போய் கொடுக்குறேன். அங்க அவ்ளோ வேலை கிடக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் கூட வரீங்களா நீங்க? அங்க பாரதி தனியா இருக்கால்ல, அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. நான் கொடுத்துடுறேன், நீங்க போங்க.
பாப்பா இங்க வா. நீங்க 2 பேரும் விளையாடுங்க, நான் வந்துடுறேன். சார் ஜூஸ். வேண்டாமா, அங்க கொடு. மேடம் ஜூஸ். ஹலோ, அறிவில்ல, Dress ஃபுல்லா நாஸ்தி ஆயிடுச்சு. பார்த்து வர மாட்டேன். ஃபங்க்ஷன்ல நான் இதோட எப்படி இருக்கிறது? தமிழ், இங்க வா. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் ஜூஸ் எடுத்துட்டு வந்தேன்ல. எதுக்கு குழந்தைகிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்றீங்க? இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. ஐயா, என்ன ஓவரா பேசுற? என்ன ஆயிடுச்சு இப்ப? நீங்க எல்லாம் பிஸியா இருந்தீங்கன்னு சொல்லி பாப்பா கூட்டு வந்தேன். அதுல என்ன இப்போ? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏய் கிழவி, வாய் ரொம்ப நீளுது. யார பத்தி என்ன கேள்வி கேக்குற? மூஞ்ச உடைச்சிருவேன். எல்லாரும் பாக்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாரதி அக்கா, இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க ப்ளீஸ். என்னத? என்ன சொல்ற? இதோட விட்டதா? பார்ட்டி நடக்குது, இவ்ளோ பேர் வந்திருக்காங்க, என் மரியாதையே போச்சு. இந்த கிழவியும் இந்த பொம்பளையும் என்னென்னமோ பேசுவாங்க. இந்த பார்ட்டிக்கு இவ்ளோ பேர் வந்திருக்காங்க, மரியாதை குறை இல்லாம பேசுவாங்க. அதெல்லாம் விட முடியாது. ஐயா, இப்போ என்ன நடந்துருச்சு? ஜூஸ் கெஸ்ட் மேல கொட்டிருச்சு, அந்த அம்மா அடிச்சிட்டாங்க. இது ஒரு விஷயமா? இதுக்கு போய் பெருசா அலப்பற பண்ணிட்டு இருக்கீங்க. போமா, கூட்டு போமா அவளை. அம்மா, நீ வா. வாங்கம்மா. ஓ, வாங்க பாட்டி. வாங்க. சரி, முதல்ல வேலையெல்லாம் இருக்கட்டும், நீங்க வாங்க. பாதியில எப்படி விட்டுட்டு வர்றது? எங்களுக்காக வெயிட் பண்ணாதீங்க, நாங்க வந்துடுறோம். நீங்க போங்க. முடியாது பாரதி. ஆதித்யாவோட நீங்க எல்லாரும் அங்க வரணும். அப்பதான் நான் கேக் கட் பண்ணுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? பாரதி, ஆதிதான் கூப்பிடுறாருல, நீ போ. இங்க இருக்கிற வேலையெல்லாம் நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். தம்பி, நீங்க போங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். பாட்டி, நான் உங்களை நம்புறேன். இங்க பாரு பாரதி, இதுக்கு மேல நீ இங்க இருக்க வேண்டாம். நானும் லட்சுமி இதெல்லாம் சமாளிச்சுக்கிறோம். நீ போய் ஆதித்யா ரெடி பண்ணி கூட்டிட்டு போ. பாரதி, நாங்க தான் இவ்ளோ சொல்றோம்ல, எங்க பேச்சு கேட்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா?